ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். மலைகளுக்கு நடுவுல அழகா இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துல மீன் பிடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல நிறைய பேர் இரா வளர்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போலவே காலையில அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துக்கிட்ட வந்துட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வலைகளை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அங்க பக்கத்துலயே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டி வெளியில வந்தாங்க. அந்த பாட்டியோட வீடு ஆத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. அந்த பாட்டியோட பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவங்கள பாட்டின்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் பேசுற சத்தத்தை கேட்டு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு பாட்டி அங்க வந்தாங்க. அப்பதான் அங்க இருந்த ராஜண்ணா அவங்க பேசுற சத்தத்தை கேட்டு தூங்க முடியாம வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சான். மன்னிச்சிடு பாட்டி, நாங்க சத்தம் போட்டு உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டோம் போலயே. அதுக்கு பாட்டி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ரத்னம் கொஞ்சம் கோவமா இப்படி சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டி எழுந்திருச்சிருப்பாங்க, நீ சும்மா வாயை மூடு. அப்ப ராஜண்ணா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த லிங்காவை பார்த்து, இப்பதான் பாட்டியை தடவை பாக்குறல்ல, பாட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆத்தங்கரையோரமா இருக்கிற புத்திசாலி பாட்டி தானே? இந்த பாட்டி தான் அந்த பாட்டி. சரி, வேலையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு எல்லாரும் வலையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள போனாங்க. மீன் பிடிச்சிட்டு எல்லாரும் கரைக்கு வரும்போது பாட்டி ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க. தம்பி, ஒரே ஒரு மீன் கொடுப்பா. வந்துட்டியா? என்னடா இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்ட. என்னை பத்தி தான் தெரியல ரத்தம் உனக்கு. மீன் இல்லைனா எனக்கு சாப்பாடு இறங்காது. ஏன் தெரியாது? என் வியாபாரம் பாதி நஷ்டமாகிறதுக்கு நீதான காரணமே. வேணும்னு பண்ணலையேம்மா. மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. இப்போ மீன் இல்லைனா சாப்பாடு இறங்குறது இல்லை. இல்லை பாட்டி, இன்னைக்கு வலையில நிறைய மீனெல்லாம் ஒன்று மாட்டல, மீன் கொடுக்க முடியாது அப்படின்னு மீனை கொடுக்காம ரத்னம் அங்கிருந்து போயிட்டா. பாட்டி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரத்னத்துக்கும் பாட்டிக்கு நடந்த சண்டை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னம் தினமும் பாட்டிக்கு ஒரு மீனை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாட்டி ஒரு நாள் ரத்னம் பிடிச்சி வச்சிருந்த வலையில இருக்கிற மீனுங்கள்ல நிறைய மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அத அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்த சில பேர் ரத்னத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே ரத்னம் பாட்டிய கேள்வி கேட்டா. ஏன் பாட்டி, நான் தான் தினமும் ஒரு மீன் கொடுக்கறல, அப்படியே இன்னைக்கு இப்படி பண்ண? ஒரு மீன் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குதே, அதனாலதான் ஒரு 4 மீனை எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் வியாபாரம் செய்ய வேணாமா பாட்டி? நான் வியாபாரம் பண்ணதானே என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும். அப்படி ரத்னம் நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி பாட்டிய கேள்வி கேட்கறது பாட்டிக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருந்துச்சு. ஆனாலும் மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அடிமையானதுனால எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டாங்க. அப்போ ரத்னம் ஒரு மீனை பாட்டிக்கிட்டயே விட்டுட்டு மிச்சம் 3 மீனையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டா. அப்படி போகும்போது, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. தப்பு பண்ண அப்படின்னு பாட்டிக்கு தெரிஞ்சாலும் கூட தினமும் ரத்னத்துக்கிட்ட போய் ஒரு மீன் கொடு அப்படின்னு கேக்குறத விடவே இல்லை. அவங்க யாரும் இலவசமா மீன் கொடுக்கலன்றதுனால அன்னையில இருந்து அவங்க கடன் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பாட்டி இங்க வந்திருக்க? அது என் தங்கத்தை அடகு வைக்கலான்னு வந்தேன். அப்படி என்ன தேவை பாட்டி வந்துச்சு உனக்கு? ஏதாவது இருக்காதா? சரி, எவ்வளவு வேணும் பாட்டி? ஒரு 100 ரூபாய் தான் கூடப்பா. அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு பாட்டி? கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அதை சொல்லு, மத்ததெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி. ஆமா, அடகு வைக்க என்ன கொண்டு வந்த? இதோ அப்படின்னு கையில இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை கொடுத்தாங்க. தாங்கன்னு சொன்ன? ஏதோ சும்மா அப்படி சொன்ன. இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, முதல்ல இதுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. இதுக்கு 100 ரூபாய் வராது பாட்டி. இதோட விலை ஒரு 40 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான் வரும். சரியா பார்த்து சொல்லுப்பா. பல வருஷமா அது எங்க வீட்லயே இருக்கு, பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பார்த்து சொல்லு. எத்தனை தடவை பார்த்தாலும் இது பித்தளை பாத்திரம் தான் பாட்டி, இதுக்கு அதிக விலை இருக்காது. பார்த்து கூடப்பா, கொஞ்சம் 60 ரூபாவது கொடுக்க பாருப்பா. பண தேவை இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா 50 ரூபாய் கொடுக்கறேன் பாட்டி, 60 ரூபாய் கொடுக்க முடியாது. அப்படி இல்லப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும், இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கொடுப்பா. உனக்காக 10 ரூபாய் ஏற்றி கொடுத்தேன், இன்னொரு 10 ரூபாய் ஏற்ற முடியாது. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என்னால வியாபாரம் செய்ய முடியாது. அட என்னப்பா நீ, ஊருக்காரங்க புரிஞ்சுப்பாங்க, ஒன்றும் ஆகாதுப்பா.
அட நீ வேற பாட்டி, பண விஷயத்துல எல்லாருமே ஒன்று தான், ஒத்துக்க மாட்டாங்க. உன்னை பற்றி சொல்லி சொல்லியே என்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க. இன்னும் இவகிட்ட பேச முடியாதுன்னு சரி 50 ரூபா கொடுன்னு பாட்டி கேட்டாங்க. சரி 50 ரூபா கொடுக்குறேன், எத்தனை நாளுக்கு அப்புறமா பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்டான். பாட்டி சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க பட்னியா தான் படுத்தாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்கிறவங்க பக்கத்துல போய் நின்னப்போ, பாட்டி உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க வேற விதமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்து கேட்காத. அதை கேட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க எல்லாரையுமே ஆச்சரியமா பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீ தினம் இப்படி வந்து கேட்கறது பிடிக்கல பாட்டி, அதான் நம்ம ஊர் வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடிவு பண்ணியிருக்கோம். அதை கேட்டதும் பாட்டிக்கு ரோசம் வந்து, ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கையில இருக்கிற ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுத்து 2 மீன் கொடுன்னு கேட்டாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு பாட்டி அப்படின்னு ரத்னம் கேட்டா. இது என்னோட பணம் தான்,